சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஹாய் கைஸ், நான் உங்கள் சக்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எரர்கை சேனல். நம்ம இப்போ வந்து மணாலி ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஈரோட்டிலேருந்து நான் மணாலி போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, எவ்வளோ கம்மியான செலவில் நம்ம போக முடியும் அப்படிங்கிறத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் கவர் பண்ண போகிறேன். நான் ரியல் டைமில் வந்து நம்ம அங்கே போயிட்டு வரதுலேருந்து என்னென்ன செலவு, சின்ன சின்ன செலவு முதல் கொண்டு எப்படி நம்ம கம்மி பண்ணலாம், அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் மணாலி மட்டும் நம்ம போகிறோம், நடுவில் நிறைய இடத்துக்கு நம்ம போய் பார்த்து அங்கேயும் போய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சென்னை வந்துடுங்க. சென்னையிலேருந்து ஃபஸ்ட் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஆக்ரா தான் போகிறோம். போகிறதுக்கு வந்து 2 days ஆகும். நான் இன்றைக்கி நைட்டு ஏற போகிறேன். நான் ட்ரெயின் இன்னையிலேருந்து நாளைக்கு ஒரு நாள் ஃபுல் டே வந்து ட்ரெயினில் தான் ட்ராவலு. நாளைக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளான்னைக்கு காலையில் விடிய காத்தால 3 மணிக்கு ஆக்ராவில் இறங்கிடுவோம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்ரா. வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா விஜயவாடா ஜங்ஷனில் தான் இருக்கோம். போக 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 வந்து குளிர் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கு. குட் மார்னிங் கைஸ். என்ன பிளேஸ் இருக்கோம்னா தெலுங்கானாவில் இருக்கும். காலையில் காஃபி வந்துச்சு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே கொடுக்கறது தான். காஃபி சக்கரப்பாவு மாதிரி இருக்கு, ஒம்மற்ற மாதிரி இருக்கு. வேறு வழி இல்லை, டெல்லி போகிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் மாமா. இப்போ வந்து செகண்ட் பெர்த்தில் இருக்கேன். எனக்கு கீழே வந்து தமிழ் பேசுகிற ஒருத்தங்க இருக்காங்க, டெல்லியில் இருந்து வரவங்க. அவங்க தான் ஏதாவது கேட்குறதுனாலுமே இங்கே ஃபுல் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. நல்ல வேலை எனக்கு அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்ததுனால அவங்க ஏதாவது வேணும்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது கேட்குறதுனாலும் சரி, பண்ணுறதுனாலும் சரி. சப்பாத்தி இப்போ தான் சாப்பிட்டேன். நான் சப்பாத்திக்கு நான் எதுவுமே கொண்டு வரல. நான் டால் இங்கே வெளியே எடுத்தாங்க, 20 ரூபா சொன்னாங்க. அந்த டால் மட்டும் வாங்கி சப்பாத்தி சாப்பிட்டேன். அப்புறம் காலையில் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன். அதுவே 50 ரூபா சொல்லிட்டாங்க ஒரு பிரெட் ஆம்லேட்டு. வேறு எதுவுமே சாப்பிடல. இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்குது. அன்ரிசர்வ் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து ஏறி உட்காந்துருப்பாங்க, ரிசர்வ்ல ஏறி உட்காந்துருப்பாங்க ஸ்லீப்பரில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை இப்போ வரைக்குமே யாருமே வரல. அது ஒரு நல்ல விஷயம். கைஸ், சாப்பாடு வாங்கணும். என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். பாருங்க, இதில் சப்பாத்தி இருக்கு. சப்பாத்தி ஒரு ஸ்பூன் கொடுக்குறாங்க. ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு, ஸ்பூனு, இதுதான் சாப்பாடு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 150 ரூபா வாங்கினா என்னது அது? ஃபுல் அண்ட் ஃபுல் குழம்பு தான் இருக்குது, சாப்பாடே கம்மியாக தான் இருக்குது. சாப்பாடு வடிச்ச மாதிரி தான் இருக்கும். இதில் இப்படி தான் இருக்குங்களே, சாப்பாடு வடிச்ச மாதிரி தானே இருக்கும். சுடு தண்ணி வேக வச்சு வடிச்சு சாப்பாடு இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. குழம்பு ஓகே. ஆனால் வந்து 150 ரூபாய்க்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா சாப்பாடு குவான்டிட்டியே வந்து இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. குவான்டிட்டியே எனக்கு சத்தியமாக பத்தாது. சப்பாத்தி ஒரு 2 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி சத்தியமாக பத்தாது. சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் இருந்து புதுசோட ஏதோ ஒன்று கட்டிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆனாலும் ஆகும், சொல்லவே முடியாது.